ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட தான் வந்திருக்கேங்க. ஆமாங்க, நம்ம இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பாக திருவண்ணாமலைக்கு வந்து ஃபஸ்ட்டு வேக்கன்சி வந்து விட்டுருந்தாங்க. இனி வந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 7 பதவியின் கீழே வந்து காலி பணியிடங்கள் வந்து விட்டுருக்காங்க. அது என்ன பதவி, என்ன கல்வி தகுதி சொல்லியிருக்காங்க, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், வேறு என்னென்ன சான்றிதழ்கள் இணைக்க சொல்லியிருக்காங்க, எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை டெய்லியும் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பதவியின் பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புலவர். ஓகேங்களா? அதாவது இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. சம்பள விகிதம் வந்து 18,500லேருந்து 58,600 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன்னா, மாநிலத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் பாடத்திட்டத்தில் பிஏ ஆர் பிலிட் முடிச்சிருக்கணும், ஆர் எம்ஏ ஆர் எம்லிட் பட்டம் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா அதற்கிணையான கல்வி தகுதி வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருமுறைகள் வந்து ஒப்புவிக்கிற திறன் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ளம்பர் வேலை வந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து என்னென்னா 18,000 தான் ஸ்டார்டிங் சம்பளம். இதுக்கு வந்து அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற தொழில்துறை பயிற்சி நிறுவனம், அதாவது ஐடிஐ நிறுவனத்தால் வழங்கப்பட்ட ப்ளம்பர் பாடப்பிரிவில் வந்து சான்றிதழ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அந்த ப்ளம்பர் தொடர்புடைய பிரிவில் வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா 2 வருஷம் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்பாக பணிபுரிஞ்ச அனுபவம் வச்சுருக்கணும். அந்த சான்றிதழ் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவலர். ஓகேங்களா? காவலருக்கு வந்து 18 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு எல்லாமே 15,900லேருந்து 50,400 சேலரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கருணை இல்லம் காப்பாளர் பெண்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருந்தீங்க பெண்கள் அப்ளை பண்ணலாமான்னு. இந்த இதுலேயும் பெண்களுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளருக்கு வந்து 27 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு 10,000லேருந்து 31,500 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்வீப்பர் தூர்வைக்கு வந்து 26 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கால்நடை பராமரிப்புக்கு வந்து 2 வேக்கன்சி விட்டுருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன குவாலிஃபிகேஷன்னா, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுவே சூப்பரான ஒரு சான்ஸ் தான். அதுக்கப்புறம் வயது வரம்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/7/2025 அந்த இதுபடி 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரமில் தான் வந்திருக்கு. அதாவது இங்கே பாருங்கள், ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரமில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. 7/2/2025 அன்னைக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறேன் கேளுங்க. ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம் வட்டம் மற்றும் நகர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் காலியாக உள்ள கீழ்காணும் விபரப்படியான காலி பணியிடங்களுக்கு வந்து நேரடி நியமனம் மூலம் பணியாளர்களை நியமனம் செய்ய இந்து மதத்தை சார்ந்த தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.hrce.tn.government.in இந்த இதுலையோ, இல்லைனா அவங்க கோவிலோட அஃபிஷியல் வெப்சைட்லேயோ, அதாவது ராமேஸ்வரம் ராமநாதர் HRCE.TN.government.in இந்த வெப்சைட்லேயோ நீங்கள் போய் கட்டணம் இல்லாமல் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த விண்ணப்பம் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி. ஓகேங்களா? மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலைத்துறையின் மூலமாக தான் நேர்முகத் தேர்வு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேர்முகத் தேர்வும் இருக்குது, எழுத்துத் தேர்வும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கோயிலுக்கு எதிராகவோ வழக்கு தொடர்ந்தவர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் அவங்களோட கோவிலில் போய் அவங்களோட அலுவலக நேரத்தில் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்களோட வலைதளத்தில் இருக்க விண்ணப்ப படிவை மட்டும்தான் நீங்கள் வந்து எடுத்து அனுப்பணுமே தவிர, வேறு ஏதாச்சும் வடிவில் டைப்பிங் பண்ணி இல்லைனா ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து ஃபில் பண்ணி வந்து அனுப்புனீங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் இப்ப வந்து பிளம்பருக்கும் நீங்க பண்றீங்க, ஸ்வீப்பருக்கும் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 வேலைக்கு பண்றீங்க அப்படின்னா, 1க்கும் மேற்பட்ட பணிகளுக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பணிகளுக்கு வந்து தனித்தனியா விண்ணப்ப அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி, அத இப்போ ஸ்வீப்பருக்கு ஒரு அப்ளிகேஷன், பிளம்பருக்கு ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணி தனித்தனியா சான்றிதழ்கள் வச்சு நீங்க அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒட்டுக்கா வச்சு வந்து அனுப்பக்கூடாது. தனித்தனி போஸ்ட்டா வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1க்கும் மேற்பட்ட பணியிடங்கள்ல வந்து விண்ணப்பிப்பவர்களுக்கு வந்து ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியா எழுத்துத் தேர்வும், நேர்முகத் தேர்வும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிளம்பர்னா பிளம்பருக்கு தனியா எழுத்துத் தேர்வும், இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஸ்வீப்பருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்ன சான்றிதழ்கள் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை அல்லது குடும்ப அட்டை. ஓகேங்களா? அதாவது கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள்ல இந்த 3 கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ் வந்து அனுப்பணும். ஓகேங்களா? உங்களோட மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் அப்ரென்டிஸ்ஷிப்பா பணிபுரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த சான்றிதழ் அனுப்பணும். அது போக ஆதார் இல்லைனா வாக்காளர் அடையாள அட்டை இல்லைனா குடும்ப அட்டை வந்து அனுப்பணும். அதுக்கப்புறம் நன்னடத்தை சான்று வந்து பிற ஆவணங்கள் வந்து உங்கள் சைன் போட்டு அனுப்பணும். ஓகேங்களா? அதை அட்டாச் பண்ணி அனுப்பணும். எந்த இதுவுமே ஒரிஜினல் வந்து அனுப்பக்கூடாது. ஜெராக்ஸ் தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த குற்றவியல் நடவடிக்கையும் உங்கள் மேலே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சான்றிதழ் வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து விண்ணப்பங்கள் வந்து அனுப்புறீங்க இல்லையா? அந்த விண்ணப்பங்கள அனுப்புறப்ப அந்த அந்த போஸ்ட் கவர் மேல வந்து கண்டிப்பா அந்த பதவியோட பேர் என்ன அப்படின்னு நீங்க வந்து குறிப்பிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து நேர்லயும் குடுக்கலாம். இல்லன்னா போஸ்ட் மூலமாவும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பதவி, அதோட வரிசை எண் என்ன, எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு அனுப்பணும். நான் வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் அடுத்தது போடுறேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பணும்னு நான் போடுறேன். அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து 12/3/2025 தேதி 5:45 மணி வரைக்கும் தான் இந்த விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படும். அதுக்கப்புறம் வந்து நிராகரிச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப படிவத்தில் வந்து விவரங்கள் வந்து ஏதாச்சும் கரெக்டாக ஃபில் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, அப்படியே நிராகரிச்சுருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தகுதியான விண்ணப்பங்கள் மட்டும்தான் பரிசீலனைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்பு வரிசை எண்ல 4ல் வந்து பெண்கள் மட்டும்தானே அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட வயசுக்கான சான்று ஆவணமாக உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு நகல், ஜெராக்ஸு இல்லைனா உங்களோட டிசி வந்து இணைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா மதிப்பெண் சான்று மார்க் ஷீட் வந்து இணைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஜெராக்ஸ் தான் இணைக்கணும். ஒரிஜினல் வந்து நேர்முக தேர்வின் போது தான் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விவரமே சரியானவையாக இருக்கணும் அப்படின்னு உறுதியளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபில் பண்ண விண்ணப்பம் வந்து நீங்கள் எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணியிட வரிசை எண் போட்டு இந்த பணிக்கு தான் நான் விண்ணப்பிக்கிறேன்னு போட்டு அவங்களோட முகவரிக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். அவங்களோட முகவரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுதான் அவங்க முகவரி. இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டம். இந்த அட்ரஸ் தான் அனுப்பணும். உங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து போஸ்ட் கவரில் வந்து அப்ளை பண்ணி அனுப்பணும் அப்படின்னு நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து ரூ. 25 ஸ்டாம்பும் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட நேர்முக தேர்வுக்கு வர்றதுக்கு வந்து ரூ. 25 ஸ்டாம்ப் வந்து நீங்கள் போட்டு அதில் வந்து உள்ள ஒரு போஸ்ட் கவர் வச்சு அனுப்பணும். அது எப்படி அனுப்பணும் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் அப்டேட்ஸை வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ராமநாத சுவாமி கோயிலுக்கு வந்து வந்திருக்கு. அடுத்தது வந்து அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து வர்றப்போ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.